28/4/2024 அக்ஷயா 649 உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம் நண்பா. நீங்கள் கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம 26ஆம் தேதி என்ன கொடுத்துருக்கோன்னு பார்த்துட்டு வந்துடலாம். 27ஆம் தேதி ரிசல்ட்லாம் பார்த்துடலாம். பாருங்கள், 26ஆம் தேதி நிர்மல் 377 ரெண்டுமே 27ஆம் தேதி இன்றைக்கி தான் அடிச்சுக்கிறாங்க. 26ஆம் தேதிக்குள்ளே ரிசல்ட் 2 மணிக்கு வந்திருக்குது, 750 வந்திருக்குது. சரிங்களா? 27ஆம் தேதி ரிசல்ட்டு 3 மணிக்கு வந்தது 295. அது இல்லாமல் இன்றைக்கி 2 மணிக்கு வந்த ரிசல்ட்டில் பாருங்கள் 2, 3, 4ன்னு ஒரு நம்பர் ஃபஸ்ட்டு அடித்தாங்க. அது அன்சோல்ட்டாக இருக்குது. சரிங்களா? ரிசல்ட்டு கடைசியில் இதான் கொடுத்தாங்க 750ன்ட்டு. நம்ம 26ஆம் தேதி ரிசல்ட்டுக்கு ஃபஸ்ட்டு அடித்தது 234 அன்சோல்ட்டாக இருக்குது. சரிங்களா? அதில் பாருங்கள் அந்த 2 பாஸ் ஆகிருக்கும், ஆனால் அது அன்சோல்ட்டாக இருக்குது. அதான் உண்மை. சரி, நம்ம இந்த 750, 95 26ஆம் தேதிக்கு இங்கே பாருங்கள், 26ஆம் தேதி செட்டு பாக்ஸு போட்டுருக்கோங்கன்னு தான் சொல்லியிருக்கோம். இதில் வந்துட்டு 750. சரிங்களா? அதில் 50ங்கிறது பிசியில் ஒரு பாக்ஸ் போட்டிருந்தால் 50ங்கிறது வரும். சரிங்களா? பாக்ஸ் போட்டால் பிசிக்கு 50ன்னு வரும். அதே மாதிரி இன்றைக்கி ரிசல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நம்பர் பாக்ஸு போட்டிருந்தா 95. சரிங்களா? 95ங்கிறது பாக்ஸுக்கு வரும். 26ஆம் தேதியே 2 ரிசல்ட்டுக்கும் நம்ம ஓரளவுக்கு கணிச்சு தான் கொடுத்தோம். அதே மாதிரி இது 3 டிஜிட்டல் பாக்ஸாகவே வந்திருக்கு 2 இதுக்கும். சரிங்களா? 2 டிஜிட்டல் தான் கொஞ்சம் பவரில் போயிருக்குது. சரிங்களா? ஆனால் 26ஆம் தேதி சரி விட்டுருங்க. 27ஆம் தேதி ரிசல்ட் வந்துருச்சு. 27ஆம் தேதி ரிசல்ட்டு 295, 26ஆம் தேதி ரிசல்ட்டு 750. அடுத்து 28ஆம் தேதி நம்ம பார்த்துடலாம். பாருங்கள் நண்பா, நம்ம ஒரு நல்ல ஒரு கெஸ்ஸிங் தான் எடுக்கிறோம். நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பா. வெள்ளைக்கானெலாம் ஆனில் போட்டுக்கோங்க. நம்ம பக்காவாக வின்னிங் தான் எடுத்து கொடுக்குறோம். அடிக்கடி பாருங்கள், ஒரு நாள் மிஸ் ஆகிறதுனால அடுத்த நாள் நம்ம எடுத்து கொடுத்துட்றோம். அதனால் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பெல்லைக்கான ஆனில் போடுங்க, தெரிஞ்ச நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்து நம்ம 28ஆம் தேதி அக்ஷயா 649 உண்டான ஒரு ஆல் போர்டு கணிப்பாக பார்த்துடலாம். ஆல் போர்டு பாருங்கள், நாளைக்கு என்ன கொடுக்குறேன், மெயின் டார்கெட் 1, 3. சரிங்களா? 1, 3 மெயின் டார்கெட். சப்போர்ட்டுக்கு 4ஆம் நம்பர் கொடுக்குறேன். நம்மளுக்கு 1, 3 மெயின் டார்கெட். சரிங்களா? சப்போர்ட்டுக்கு 4ஆம் நம்பர் கொடுக்குறேன். அடுத்து 2 டிஜிட்டல் பார்த்தீங்க, இது ஏ போர்டு பி போர்டு வாரியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏ போர்டுக்கு 8, 1 கொடுக்குறேன், பி போர்டுக்கு 2, 6 கொடுக்குறேன், சி போர்டுக்கு 3, 4. சப்போர்ட்டுக்கு இந்த 7ஆம் நம்பர் ஏதாவது உள்ளே வருதா பாருங்கள். உங்களுக்கு கணிப்பில் வந்தால் வச்சு ப்ளே பண்ணுங்கள் நண்பா. சரிங்களா? வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இதில் போர்டு செஞ்சாகலாம். உங்கள் கணிப்பில் எந்த போர்டுக்கு எது வருதோ என்னுடைய கணிப்பை நான் கொடுக்குறேன். உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மட்டும் ப்ளே பண்ணுங்கள் நண்பா. சரிங்களா? நான் கொடுத்துருக்கதை பார்க்க வேணாம். சப்போஸ் உங்களுக்கு போர்டு மாதிரி வந்துச்சுன்னா அந்த போர்டு மாதிரி உட்கார வைங்க. என்னுடைய கணிப்பு மட்டும் கொடுக்குறேன். ஏ போர்டில் இருக்கிறது பி போர்டுக்கு, சி போர்டுக்கு போகலாம், சி போர்டில் இருக்கிறது ஏ போர்டுக்கு வரலாம். அப்படி மாறி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதிலே ஒரு 2 டிஜிட்டல் 3 டிஜிட்டல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், நாளைக்கு. சரிங்களா? வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. 26ஆம் தேதி 2 மணிக்கு அன்சோல்ட் நம்பர் 234 அன்சோல்ட் ஆகிருக்குது. அதே நம்பர் நாளைக்கு அந்த அதுலேருந்து 2 நம்பர் வரலாம், வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள். சரிங்களா? அதனால் சொல்லிக் கொடுக்குறேன். சரிங்களா? 2 மணிக்கு அடித்தது, முதல்ல அடித்தது 234ன்னு அடிச்சிருக்கிறாங்க. அதனால் சொல்கிறேன் நான். சரி, அது அன்சோல்ட் ஆகிருக்கு. அந்த நம்பர்லேருந்து 2 நம்பர் மறுநாள் வரலாம், வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் சொல்கிறேன். சரிங்களா? பாருங்கள். அதுக்கு 2 டிஜிட்டல் பார்க்குறதுக்கு முன்னாடி 8610575149. சரிங்களா? இது கேஎல் டியர் புக்கிங். கேஎல்லுக்கும் கேஎல் போட விருப்பம் இருக்கிறவங்களும் போடலாம். கேஎல் டியர் போட விருப்பம் இருக்கிறவங்க இந்த டிக்கெட்டை, இதில் கெஸ்ஸிங் கிடையாது, ஒன்லி டிக்கெட் புக்கிங் பண்ணுறதுக்கு தான். டியர் 1 மணி ஷோ, 6 மணி ஷோ, 8 மணி ஷோ. சரிங்களா? 3க்கும் டியர் புக்கிங் எடுக்கிறாங்க. அதுபடி கேஎல் 3 மணிக்கு அதுக்கும் புக்கிங் எடுக்கப்படுகிறது. உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் டிக்கெட் ஹாய்னு மெசேஜ் போடுங்க, இல்லைன்னா கால் பண்ணி பேசிட்டு கூட நீங்கள் டிக்கெட் போட்டுக்கலாம். வின்னிங் அமௌண்ட்டை பற்றி கவலைப்பட வேண்டாம். ரிசல்ட் வந்தோன்னா பக்காவாக உங்களுக்கு செட்டில்மெண்ட் ஆகிடும். சரிங்களா? விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து நம்ம 2 டிஜிட்டல் போயிடலாம். நாளைக்கு உண்டான 2 டிஜிட்டல் பாருங்கள். ஏபிபிசி ஏசி 34, 31, 17, 14, 42, 01, 67, 03, 19, 47. சரிங்களா? ஒரு 10 செட் இருக்குது. 10 செட்டு அதிகமாக இருக்குதுன்னு பார்க்க வேணாம். நீங்கள் உங்கள் கணிப்பில் எது வருதோ அதை மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். ஆனால் ஒரு செட்டு போடுறீங்கன்னா அதை ரொட்டேட் பண்ணி போடுங்க. சரிங்களா நண்பா? 34 போட்டால் 43 போடுங்க, 31 போட்டால் 13 போடுங்க, 17 போட்டால் 71 போட்டுங்க. அதே தான் எல்லாத்துக்கும் நான் கொடுக்குறேன். சரிங்களா? நாளைக்கு டபுள்ஸ்ன்னு வந்தால் பாருங்கள், ஒரு 3 நம்பர் தரேன். சரிங்களா? இது டபுள்ஸுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நாளைக்கு. இது வந்து ஏபி பிசி ஏசி. சரிங்களா? இதில்
டபுள்ஸ் போடுறவங்க மட்டும் ஏபி பிசி ஏசி 3க்கு வச்சுக்கோங்க. 11 66 77 சரிங்களா. வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு பாருங்கள், இதில் 00க்கும் வாய்ப்பு இருக்குது, அதையும் சொல்லி கொடுக்குறேன். இது ஒரு சப்போர்ட் தான். 00 வர்றதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் வரலாம், அதுக்காக சொல்லி கொடுக்குறேன் சரிங்களா. வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, இருந்தாலும் 11 66க்கு நாளைக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டபுள்ஸுங்கிறது தனியாக தான் கொடுப்பேன், நான் இதில் கொடுக்க மாட்டேன், அதனால் சொல்லி கொடுக்குறேன் சரிங்களா. யாருக்காவது டபுள்ஸ் வர மாதிரி இருந்ததுன்னா இந்த நம்பரை பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. நம்ம கொடுக்குற இந்த 2 டிஜிட்டல் ஏபிஎஸ்சி தான் மெயின் டார்கெட்டு. மேலே இருக்கிற 8 செட்டு பார்த்து 10 செட்டு மொத்தம் கொடுத்துருக்குறேன். மேலே இருக்கிற 5 செட்டு முக்கியமான செட்டு பார்த்துக்கோங்க. ஏபிஎஸ்சிக்கு தான் வரணும். சப்போஸ் மிஸ் ஆனால் பிசிக்கு போகலாம் சரிங்களா. உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பாருங்கள். அந்த நம்பரை மட்டும் ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. ஏன்னா எல்லாம் ரொட்டேட் பண்ணி கொடுத்தா நிறைய ஆகிடும். இதுவே அதிகபட்ச செட்டு தான். உங்களுக்கு எந்த கணிப்பில் வருதோ அதை மட்டும் வச்சு ப்ளே பண்ணுங்கள் நண்பா சரிங்களா. அடுத்து 3 டிஜிட் பார்க்கலாம். பாருங்கள், இதில் ஒரு 8 செட்டு தான் கொடுத்துருக்குறேன். 0 2 4 9 2 4 8 5 3 5 6 2 2 7 3 137 472 482 சரிங்களா. இதில் என்னுடைய கணிப்பை நான் கொடுத்துருக்கேன் 3 டிஜிட்டல் சரிங்களா. உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு செட்டு என்னுடைய கணிப்பும் உங்கள் கணிப்பும் ஒத்து போனால் அதை பாக்ஸாக போடுங்க சரிங்களா. பாக்ஸு போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பிசி வின்னிங்னாலும் வரும் கண்டிப்பாக சரிங்களா. அதுக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா பாக்ஸு போடாமல் அப்படியே போட்டிங்கனாலும் ரொட்டேட் மாற்றி மாற்றி வச்சு கூட போடுங்க, உங்கள் விருப்பம் சரிங்களா. விருப்பம் இருக்கிறவங்க செட்டு போட்டால் கண்டிப்பாக பாக்ஸு போடுறது நல்லது. அப்போ தான் உங்களுடைய காசு உங்களுக்கு திரும்பி கிடைக்கும். அதுக்காக சொல்கிறேன் நான். உங்கள் விருப்பம் இருக்க எப்படின்னு பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. என்னுடைய கணிப்பு நான் கொடுக்குறேன். என்னுடைய கணிப்பு இங்கே நம்பர் உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா மட்டும் அதை பாக்ஸாக போட்டுக்கோங்க. அப்போ தான் கண்டிப்பாக ஒரு வின்னிங் வாங்குவீங்க. பாருங்கள், பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க நண்பா சரிங்களா. பார்த்துக்கோங்க. நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய கமெண்ட் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விடுங்க சரிங்களா நண்பா. 2 டிஜிட்டல் ஏ போடு, பி போடு, சி போடு, ஆல் போடு பார்த்துக்கோங்க சரிங்களா. இது கேரளாவுக்கு டிக்கெட் போடுறதுக்கு, டிஆர் டிக்கெட் போடுறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க போட்டுக்கோங்க சரிங்களா. பாருங்கள் நண்பா, நாளைக்கு 29ஆம் தேதி கணிப்பு நல்ல கணிப்பாக எடுத்துகிட்டு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.